ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமன சூனவே யக்கடாட்சைக லக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா மன்வீர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இங்கே பெரியாழ்வாருடைய திருமொழி 4ஆம் பத்தில் 6வது திருமொழியில் 7வது பாசுரம் கருமுகில் வண்ணன் நாமமே நண்ணுமின் அப்படிங்கிறாருங்க. அந்த இடத்துக்கு மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிடப் பேரிட்டு அங்கு எண்ணமொன்றின்றிருக்கும் ஏழை மனிதர்கள் கண்ணுக்கினியன கருமுகில் வண்ணன் நாமமே நண்ணுமின் நாணம் தம் அன்னை நரகம்புகாள் அப்படிங்கிறது இந்த பாசுரம். அந்த இடத்துல கருமுகில் வண்ணன் நாமமே நண்ணுமின் அப்படிங்கிற இடத்துல வைத்த கண் வாங்காதே கண்டு கொண்டு இருக்கும்படி திருஷ்டி பிரியமான காலமேகம் போன்ற வடிவை உடையனாய் இருக்கிறவனுடைய திருநாமத்தை நண்ணுங்கோள், அதாவது அவன் திருநாமத்தை உங்கள் பிள்ளைக்கு இட்டு அழையா நின்று கொண்டு அத்திருநாமத்தில் செறிவுடையராய் போருங்கோள் என்கை அப்படிங்கிறாங்க. இப்ப வச்சகன் வாங்காதே கண்டு கொண்டிருக்கும்படி எவ்வளவு பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு திருஷ்டிக்கு பிரியமான பகவானுடைய ரூபம் காலமேக நிபம், அஞ்சன புஞ்சம் காலமேக நிபம் அப்படின்னு கூறத்தாழ்வான் சொல்றார் வரதராஜ ஸ்தவத்தில். அது மாதிரி அஞ்சன புஞ்சம், அஞ்சன வண்ணன்னே பேரு, அப்பேற்பட்ட கருமுகில் வண்ணன் தாமரை கண்ணன் அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த கருமுகில் வண்ணன் திருஷ்டி பிரியமான, பார்க்க பிரேம வளருது. பிரேம வளர வளர பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதனால சதைக பிரிய தரிசனஹா அப்படின்னு வால்மீகி சொல்றார். சதா தரிசனஹா, தரிசனஹா பிரிய தரிசனஹா, ஏக பிரிய தரிசனஹா, சதா ஏக பிரிய தரிசனகான்னு அங்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணுவா பெரியவாள்லாம். தரிசனகானா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே, நல்லா இருக்கு அப்படின்னு தோணும் முதல்ல பெருமாளை பார்க்கச்சு. அப்புறமா என்னடனா பார்க்க பிரேமம் வந்துருமா, திருப்பி பார்க்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். அப்புறமா என்னடனா இவர் ஒருத்தரை தான் பார்க்கணும், வேற யாரையும் பார்க்க பிடிக்கலன்னு ஆயிடும். அதுக்கப்புறமா என்னடனா இது ஒரு தரமானா இல்ல சதா ஏக பிரிய தரிசனஹா அப்படிங்கிறார் இல்லையா ராமர. அத மாதிரி திருஷ்டி பிரியமான காலமேகம் போன்ற வடிவை உடையனாய் இருக்கிறவனுடைய திருநாமத்தை நண்ணுங்கோள். அதை நண்ணுங்கோள்னா அதை ஆசிரியுங்கோள், அல்லது அதுகிட்ட பிரேமையை செலுத்துங்கோ, அந்த நாமத்துக்கிட்ட பிரேமையை செலுத்துங்கோ, அதுல நண்ணுங்கோ, ஈடுபாடுங்கோ அப்படிங்கிறார். அதாவது அவன் திருநாமத்தை உங்கள் பிள்ளைக்கு இட்டு அழையா நின்று கொண்டு அத்திருநாமத்திலே சரி உடையராய் போருங்கோள் என்கிறார் அப்படின்னார். அதிக பிரியம் அந்த நாமத்துல பிரேம, கூப்பிட பிரேம வந்துருமே. ஏன்னா நாம ருச்சி எப்படி வரும் எல்லாருக்கும், நாமம் சொல்ல தானே ருச்சி வரும். நாம வைபவத்தை கேட்டும் நாமத்தை சொல்ல இதனால தான் உனக்கு பிரேம வரும். பகவான்கிட்ட பிரேம வருதுனாலே எப்படி வரும்? பகவானை திவ்ய தேசங்கள் எல்லாம் போய் சேவிக்கிறோம், கண்ணால பார்த்துட்டே இருக்கோம். அடுத்த என்னடனா அவனுடைய புகழை காதால கேட்டுட்டே இருக்கோம், குணங்கள் எல்லாம். அப்போ காலட்சேபமா கேட்கறதுனாலையும் கண்ணால் அவனை போய் பார்க்க அவங்ககிட்ட எப்படி பிரேம வருதோ அது மாதிரி பகவன் நாமத்தை அதனுடைய மகாத்மியத்தை கேட்கறதுனாலையும் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாமத்தை நீ சொல்ல ஆவர்த்தி பண்றதுனாலையும் தன்னால நாமத்துல பிரேம உண்டாயிடும். அதனால செறிவுடையராய் போருங்கோள், அதுகிட்ட பரம பிரேமையோட ஈடுபட்டு அனுபவிச்சுட்டு இப்படியே போங்கோ. நீ பகவான்கிட்ட ஈடுபடுறா பக்தி பண்றான்றதெல்லாம் கூட நான் சொல்லலை. நாமத்தை பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு கூப்பிட இந்த நாமத்துல பிரியம் வந்துடுமே அப்படிங்கிறாருங்க. இந்த பாசுரத்தில் சுவாமி மணவாள மாமுனிகள் நாமத்துல பிரேமையே போரும், அதில் அதிக பிரேமையோடு இருங்கோன்னு சொல்லி கொடுக்குறார் இந்த பாசுரத்தில். மேலே அடுத்த பாசுரம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.